ஸோ 2001க்கு பிறகு தான் இந்த 2001லேருந்து 2026 வரப்போகுது. இந்த 25 வருட காலத்தில் தான் 2004 தான் 2014 தேர்தலை தவிர, நாடாளுமன்ற தேர்தலை தவிர 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், 2010 நாடாளுமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்றம், 24 நாடாளுமன்றம். இந்த 8 தேர்தலில் தொடர்ச்சியாக அவங்க கூட்டணி வைத்துக் கொண்டாங்க. ஓகே என்னை பொறுத்தவரையில் சோனியா காந்தி அவர்கள் என்ன அவங்க என்ன பொறுத்தவரை என்னுடைய இதில் அவங்களுக்கு என்ன திமுக மீது அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தியாக இருக்காங்கன்னா, எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கலாம் பல விஷயங்கள்ல. ஓகே, அது இயற்கை, 2 அரசியல் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவங்களோட நம்ம கூட்டணி வைத்து கொண்டால் எனக்கு 25 இடங்களோ 30 இடங்களோ கொடுத்துட்றாங்க. அப்புறம் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ஒரு 10 இடம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஸோ இதில் ஒரு 25-30 ஜெயிச்சு வராங்க, 25 இடம் ஜெயிக்கிறாங்க, 20 இடம் ஜெயிக்கிறாங்க. அதில் 9க்கு 9 ஒரு 10 இடமா ஜெயிச்சிடுறாங்க. 6 வருடத்துக்கு ஒரு மாதிரி ராஜ்யசபா சீட் தராங்க. இதை விட காங்கிரஸுக்கு இம்மாதிரியான அளவில் யாரும் இந்த அளவிற்கு ஒரு காங்கிரஸை நடத்துவது, கையாளுவது யாரும் இது மாதிரி செய்யறது இல்லை. ஓகே, வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலத்தில் கூட, தமிழ்நாட்டை விட மிகப்பெரிய மாநிலம், அங்கே அந்த மாதிரிலாம் பார்த்து இதெல்லாம் கொடுக்கல. ஓகே, ஜெயிக்க முடியறது இல்லை. ஸோ அதனால் அவருக்கு பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும் பொழுது நம்ம எங்கெல்லாம் ஜூனியராக இருக்கோமோ, ஓகே, காங்கிரஸ் ஜூனியராக இருக்கின்ற மாநிலங்கள்லாம் நம்ம மரியாதையாக நடத்துறது தமிழ்நாட்டில் தான். ஓகே, திமுக இவங்க எவ்வளவோ சொல்லலாம், இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் சில பேருக்கு நிறைய குறைகள்லாம் இருக்கலாம். பட் அவங்கள பொறுத்தவரை அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் சோனியா காந்தி அவர்கள் இருக்கின்ற வரையில், ஓகே, எனக்கு இந்த திமுக காங்கிரஸுக்கான அந்த உறவு இருக்குல்ல, அதில் பெரிய மாற்றம் வராது. அப்படியே போயிட்டு இருக்கோம். சண்டை போட்டுப்பாங்க, மனஸ்தாபம் இருக்கும், இது பண்ணிப்பாங்க, அப்புறம் ஒன்று சேர்த்துருவாங்க, அப்புறம் தேர்தல் ஒன்றா தான் சேர்த்திப்பாங்க. இது அடிப்படையில் சொல்ல வேண்டியது.